இன்றைக்கி நாம் ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் மாதந்தோறும் 450 ரூபா இலவசமாக வந்துகிட்டே இருக்கும். அது ரூபாயாக கிடைக்காம ஃப்ளிப்கார்ட்டில் 450 ரூபாய்க்கு மளிகை பொருள் அந்த மாதிரி எது வேணால் பர்ச்சேசிங் பண்ணிடலாம். ஃபேஸ்புக் ஆப்பு உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது 450 ரூபா இலவசமாக கிடைக்கும். அதுக்காக ஃபேஸ்புக் தனியாக ஒரு ஆப் தந்திருக்காங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சா போதும். நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை. அவங்க மாதந்தோறும் உங்களுக்கு 450 ரூபா தருவாங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு பார்க்க முன்னாடி நம்ம FB வீடியோஸ் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்படி யூடியூப்பில் கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் வைக்கணும். வேறு ஒரு வேலையும் செய்யணும். இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் ஒரு முறை பண்ணாலே போதும். லைஃப் டைமுக்கு ஒரு மாதந்தோறும் 450 ரூபா வச்சு எடுத்துகிட்டே இருக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்டடி ஃப்ரம் ஃபேஸ்புக்குங்க ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டடி ஃப்ரம் ஃபேஸ்புக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது அஃபிஷியல் ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் ஆப் இது. இப்போ நாம் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ்னு கேட்கும். இந்த இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் ஆப்பில் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் தான் இதில் கொடுக்கணும். இல்லைனா ஆக்டிவேஷன் ஆகாது. இப்போ நாம் என்னோடய இமெயில் அட்ரஸ் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் என்ன ஆப் என்ன இமெயில் கொடுத்துருக்கணும் அதே இமெயில் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் உள்ள இதை லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று வரும். அதாவது உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு போகும். நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க அந்த இமெயில் அட்ரஸ் போகும். இப்போ நாம் இமெயிலில் போய் அதை செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃப்ரம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது அவங்க இதை உங்கள் ஃபேஸ்புக் ஐடி ஃபேஸ்புக் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லி வரும். இது ஒரு 2-3 நாளையில் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு மெசேஜ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகின பிறகு மெயிலேருந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ரிஜிஸ்டர் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டடிங்க ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆகிட்டு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஒரு டிக் மார்க் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே ஆகிட்டு அப்புறம் இன்னொரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதில் தான் இந்த இது எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு எல்லாமே பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு தரேன். பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வீக்லி ஒரு வாரத்துக்கு 500 பாயிண்ட் கிடைக்கும். இதில் இந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்குமா ரீச் 1000 பாயிண்ட் டு கெட்டு $3. அதாவது $1 75 ரூபா. அதாவது ஒரு டாலர் 75 ரூபா. அதாவது $3 வரணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 500 பாயிண்ட் வச்சு இப்போ 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 2 வாரத்துக்கு $3, 4 வாரத்துக்கு $6. அதாவது இந்தியா மதிப்புப்படி இது பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரும். பாருங்கள் நான் எவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சரி எல்லோரும் வாங்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். இதில் உள்ள இதை எப்படி ரிடீம் பண்ணுற அதாவது இதை எப்படி ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வச்சு ரூபா வாங்குறது அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரிவார்டு ரீச்சுன்னு இருக்குல்ல சென்டுன்னு சொல்லியிருக்குல்ல இந்த டாலர் அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கோ டு ரிவார்டு வெப்சைட்டுன்னு வரும். அதை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் ஒரு முறை பண்ணி வச்சாலே போதும். அது பிறகு மாதந்தோறும் இதில் கிளிக் பண்ணாலே போதும். பாருங்கள் ஃபேஸ்புக் வியூ பாயிண்ட்ஸ்னு இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து gift கார்டாக இது வந்து எடுக்க போகிறேன் என்னோடய பாயிண்ட்டை. gift கார்டை கிளிக் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ஜேஏன்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கு என்கிட்ட. இப்போ மந்த்ராயில் உள்ளது பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்டு, ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4 பாயிண்ட்டுக்கு வந்து 300 ரூபா அந்த மாதிரி வந்து இருக்குது. நம்மகிட்ட 6 பாயிண்ட் இருக்குது, அதனால் இதை வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் வந்து இருக்குது 300 ரூபாய்க்குள்ளது. குவான்டிட்டி நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இருக்குது. நிறைய நாள் நீங்கள் வெயிட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வாங்கலாம். இப்போ வந்து ஆட் டு கார்டு கொடுத்துடுங்க. செக் அவுட். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நேமு, இமெயில் அட்ரஸ் எல்லாமே வரும். எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆர்டர் சம்மரின்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்துருங்க. பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் பிளேஸ்ட்னு வந்துருச்சு. ஆர்டர் நம்பர்லாம் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் அட்ரஸுக்கு வந்து இமெயில் டெலிவரி இருக்குது பாருங்கள், அதில் 1லேருந்து 5 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். ஒரு கூப்பன் வவுச்சர்னு சொல்லுவாங்க, அந்த கூப்பன் வந்து வரும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த இதில் உள்ள நம்பரை வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு 300 ரூபா வந்து கிடச்சிரும். அதையும் நான் இப்போ டைப் பண்ணி எப்படி ஒரு பர்ச்சேசிங் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயிலுக்கு போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ரிவார்ட்ஸ்னு யுவர் பெர்க்ஸ் www ஆர்டர் கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. பாருங்கள், ஆர்டர் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் 300 ரூபாய்க்குள்ள வந்து 4 பாயிண்ட் உள்ள வந்திருக்கு. இப்போ வந்து அடுத்த மெசேஜில் வந்து அந்த இமெயிலுக்குள்ளே அந்த வவுச்சர் நம்பர்லாம் வரும். அடுத்த மெசேஜில் வந்து வரும். அது ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து வரும். வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் யுவர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பெர்க்ஸ்னே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிஃப்ட்டு கார்டு நம்பர் கோடு இது. பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், யுவர் கிஃப்ட் கார்டு கோடு, இந்த கோடை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பொருள் தான் நான் வாங்கிக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன். நம்ம இப்போ கூப்பன் கொடுத்துடலாம். அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை கார்டு அண்ட் வாலெட்னு இருக்கும். இதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஏற்கனவே நான் கிஃப்ட் கார்டு 300 ரூபா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆடு ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு நம்பர் இருக்கும், நம்பர் பின் இருக்கும். இது வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம மெயிலில் இப்போ அனுப்பிவிட்டாங்கள்ல, அதை வந்து பார்த்துனுங்க. கார்டு நம்பர் இதில் வச்சு ஒரு காப்பி பண்ணிவிடுங்க. அப்படியே இங்கே வந்து கார்டு நம்பரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கார்டு பின் நம்பருக்கு வந்து அதிலே மெயிலில் வந்திருக்கும். இதையும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளைலையும் கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், என்ன கார்டு வந்துருச்சு. 300 ரூபா இருந்தால் 600 ரூபா மாறிடுச்சு. இது எக்ஸ்பிரி டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 2023 வரை, அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் அதுக்கு முன்னே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் அது இதுன்னு எதுனாலும் வாங்கிடலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து எந்த ஒரு பொருள்னாலும் 600 ரூபாய்க்குள்ளே இல்லை 600 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணிடலாம். இப்படி மாதந்தோறும் நீங்கள் வர ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வச்சு வந்துட்டுருக்கோம். நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்து வச்சுனாலும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பை பண்ணிக்கலாம். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா இது ரீசெட் ஆகும். அதனால் வந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணும் இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா
நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணி இதில் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கூப்பன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் கார்டு சேர்த்துக்கிட்டு வாங்கிடலாம். இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் எல்லாம் வாங்கிடலாம். எவ்வளோனாலும் வாங்கிடலாம். ரூ. 600 எவ்வளோ பொருள்னாலும் இல்லை நிறைய ஆஃபர் வரும் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா. பில்ஸ்பெரி, சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வந்து அதாவது ரூ. 800 நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 2 பொருளை வந்து ரூ. 1 வந்து கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஆஃபர் போடுவாங்க. தேவைன்னா வாங்கிடுங்க. நான் இப்போ அது தேவையில்லை. எனக்கு வந்து அடுத்த வீடியோக்காக சோலார் பேனலில் வந்து வரக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் சுவிட்ச் வாங்க போகிறேன். அது அடுத்த வீடியோக்காக. சோலார் கண்ட்ரோலர், நான் வந்து சோலார் பேனல் வாங்கிட்டேன். இந்த கண்ட்ரோலர் வந்து இப்போ வாங்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோலார் கண்ட்ரோல் பேனல் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரூ. 600 தான் இருக்குது. இப்போ ரூ. 611 இருக்குது. சரி, நம்ம இதை பை பண்ணிவிட்டு ரூ. 11 அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ரூ. 611 ஆர்டர் கொடுத்துடலாம். பேமெண்ட்டு ஆப்ஷன் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி, ஃபோன்பே, கூகுள் பே முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும். அந்த கிஃப்ட் கார்டை வந்து என்கிட்ட ரூ. 600 இருக்கனால கிஃப்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 600 செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து ரூ. 11 மட்டும் பேலன்ஸ்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இதுலேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மாதந்தோறும் ரூ. 450 வாங்கிட்டு இருக்காங்க. யாராவது இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூ. 450 ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு மளிகை ஜாமான் அது வந்து வாங்கிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டில் 2, 3, 4 பேர் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு ரூ. 2000 அந்த மாதிரி 4 பேர் வந்தால் வர உங்களுக்கு 1000 சில்லற ஆயிரும். அவங்களுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இலவசமாக வந்து இது கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். யாருமே வந்து இலவசமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபேஸ்புக்கு வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தரலை. எதுக்காக அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்களோட டேட்டா, அதாவது என்ன மாதிரி டேட்டா, பர்சனல் டேட்டா ஒன்றும் இல்லை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பொருள் தேடுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி தேவை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் வந்து டிவின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து டிவி வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக் ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டடி ஆப் வந்து உங்களை பற்றி அது வந்து ரீட் பண்ணி உங்கள் டேட்டாஸை வந்து அது வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கும். அதாவது நீங்கள் டிவி வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து டிவி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டிவி வந்து எங்கெங்கே இணையதளம் வந்து சேல் ஆகுமோ, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது இதுன்னு சொல்லி எல்லா ஆப்புக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கான்டாக்டை கொடுத்து உங்களுக்கு டிவி வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்லிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் போகிறீங்க அது இதுன்னு ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது பறக்கிற ஃபோனு, கண்ணாடி, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து வரக்கூடிய ஆடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தமான ஆட் வந்து நிறைய வந்து வரும். உங்களோட டேட்டாவை வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து மாதந்தோறும் இந்த அமௌண்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியட்டாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும். உங்களோட டேட்டாவை வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி உள்ள இணையதளங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுக்கு டிவி தேவை, ஃப்ரிட்ஜ் தேவைன்னு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த டேட்டா கொடுக்குறதுக்காக தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தராங்க. அதனால தான் வந்து இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்க்குறதுக்காக வியூ பாயிண்ட்னு கிளிக் பண்ணிட்டா போதும். மாதந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 500 பாயிண்ட் வச்சு வரும். 1000 பாயிண்ட் வந்து அப்படின்னா $3 வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இப்படி மாதந்தோறும் ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டாலே போதும். அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது பாயிண்ட் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.